டியர் ஒன்ஸ், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. அதாவது இந்த சுதந்திர தினமும் இந்த குடியரசு தின விழா செலிப்ரேட் பண்ணும்போது அந்த இயர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம 1950 குடியரசு வாங்கினோம். 2026லேருந்து 1950 கழிச்சோம் அப்படின்னா 76 வருஷம் தான் வருது. அப்போ 76வது குடியரசு தின விழா தானே கொண்டாடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஜனவரி மாதம் பிறக்குது. அப்போ 2026 ஜனவரியில் அந்த குழந்தைக்கு முதல் பிறந்த நாளை தான் கொண்டாடுவோம். ஏன்னா அந்த குழந்தை வந்து 0 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு வருஷத்தை முடிச்சு 2வது வருஷத்துக்கு போகுது. அப்போ முதல் பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஆனால் சுதந்திர தினத்தையோ இந்த குடியரசு தினத்தையோ கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த வருஷம் சுதந்திரம் வாங்கினோமோ இல்லை எந்த வருஷம் நம்ம குடியரசு வாங்கினோமோ அந்த இரவே முதல் வருஷமாக கணக்கில் எடுத்துக்கிட்டதுனால தான் நம்ம இன்றைக்கி 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன மாதிரியே சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி மைனஸ். ஏன்னா எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு, எப்படி இது மைனஸ் பண்ணால் இப்படித்தானே வருது அப்படின்னு. நான் இன்றைக்கி இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.